ஒவ்வொரு கிரகமும் தனது தசாபுத்தியில் எந்த சமயத்தில் பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அந்த தசாபுத்திக்கான பலன்களை கணிக்கும் பொழுது பலன்களை எடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு பொதுவான விதிகளாகும். தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுத்தாலும் கூட இது ஒரு பொதுவான விதிகள். இதை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. சரி வாங்க, சூரியனும் செவ்வாயும் தனது தசாபுத்திகளில் உடனே பலனை கொடுப்பார்கள். உடனடியாக தசா தொடங்கிய உடனேயே பலனை கொடுக்க தொடங்கி விடுவார்கள் சூரியனும் செவ்வாயும். ஏன்னா வேகத்தோடு செயல்படக்கூடிய கிரகங்களாவார்கள் இவர்கள். ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்கள் தசாபுத்தி காலங்களில் பிற்பகுதியில் பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பார்கள். குருவும் சந்திரனும் தசாபுத்தி காலங்களில் மத்தியம பாகத்தில் பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் எப்பொழுதுமே தனது தசாபுத்தியில் ஒரே சீரான பலன்களை தந்து கொண்டே இருப்பார். ஆக நமது ஜாதகத்தில் யோக அவயோக கிரகங்கள் எவ்வாறு பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத கணித்து கொண்டு அவர்கள் எப்பொழுது இந்த பலன்கள் நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி எப்பொழுது அந்த பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத இந்த விதிகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா சரியாக இருக்கும்.